இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம மேக்ஸிமம் பார்த்த எம்பையர்ஸ் முகலாய எம்பையர், மௌரிய எம்பையர். பட் வாட் அபவுட் சோழ எம்பையர்? தமிழ் மன்னர்களான சோழ எம்பையர்களுடைய ஆட்சி இந்தோனேஷியா வரைக்குமே இருந்ததுன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? 8th செஞ்சுரியில் ஓவரால் இந்தியா முழுக்கவே கேப்சர் பண்ண த கிரேட் அசோகா எம்பையரால் சவுத்தர்ன் கிங்டம்ஸை தொட்டு கூட பார்க்க முடியல. அதுக்கு காரணம் மூவேந்தர்கள்னு சொல்லக்கூடிய சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள். இன்னைக்கு நம்ம த கிரேட் சோழ வம்சத்தை பற்றி பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் சோழர்கள் குறுநில மன்னர்களாக தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் சோழர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சேரர்களையும் பாண்டியர்களையும் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவும் கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போ அவங்களுடைய கேபிட்டலாக இருந்தது உறையூர், இப்போ இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி. அப்போ தான் 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழர் பதவிக்கு வராரு. விஜயாலய சோழர் ரொம்பவும் கிளவரான ஒரு மன்னர். அவர் தஞ்சாவூரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த முத்தரையர்கள் மீது போர் நடத்தி தஞ்சாவூரை கைப்பற்றாரு. தஞ்சாவூரை சோழர்களுடைய கேபிட்டலாகவும் மாத்துறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் குறுநில மன்னர்களாக இருந்த சோழ அரசு இதுக்கப்புறம் சோழ சாம்ராஜ்யமாக வளர ஆரம்பிச்சது. சோழர்களுக்கு வளமான காவிரி ஆறு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கிடைச்சது ஒரு பொக்கிஷம் கிடைச்சது போல தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் 985 ஆட்சிக்கு வராரு முதலாம் ராஜராஜ சோழன், த கோல்டன் ஏஜ் ஆஃப் த சோழ எம்பையர். ராஜராஜ சோழன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங் இன் த ஹிஸ்ட்ரி. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாண்டியர்களையும் சேரர்களையும் தோற்கடிக்கிறாரு. அவங்க கண்ட்ரோல் இருந்த கடற்கரை பகுதிகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. முக்கியமாக சொல்லணும்னா கோரமண்டலம் தான் சோழ கடற்படைக்கு முக்கிய அடித்தளமாக அமைஞ்சது. சோழ கடற்படைகள் இலங்கை, மாலத்தீவ்ஸ் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு போகிறதுக்கு மெயின் லான்ச்சிங் பாயிண்டாக இருந்தது. அடுத்த முக்கியமான கடற்கரை மலபார் கடற்கரை. இந்த கடற்கரை சேரர்களுடைய கண்ட்ரோல் இருந்து சோழர்களுக்கு கிடைச்சது. இங்கிருந்து தான் அரேபியா, பெர்ஷியா மற்றும் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு நேரடி வர்த்தகம் நடந்தது. ராஜராஜ சோழன் இலங்கையில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாம் தோற்கடிச்சு அங்கேயும் தன்னுடைய ஆட்சியை கொண்டு வராரு. அதோட இலங்கை தேசம் சோழ வம்சத்துக்கு முக்கியமான ஒரு கண்ட்ரியாக இருந்தது. ஏன்னா இலங்கை தேசம் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இந்திய பெருங்கடல் மூலியமாக நடக்கக்கூடிய கடல் வழி போக்குவரத்து வழியாக வர வெல்த்தும் பவரும் இலங்கை யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே சேரும். அதனால தான் ராஜராஜ சோழன் இலங்கை மீது போர் நடத்தி இலங்கையை தனக்கு உட்பட்ட நாடாக மாற்றிக்கிட்டாரு. அடுத்து ராஜராஜ சோழன் கலைக்கும் கல்ச்சருக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பவர் அண்ட் லெகசி. அதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் டான்ஸ் அண்ட் மியூசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அதோட நிறைய குருகுலங்கள் அமைக்கப்பட்டு தமிழ் வேதங்களை பற்றியும் ஆகமங்கள் பற்றியும் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டைமில் சோழ நாடே செல்வ செழிப்போடு வாழ்ந்ததுன்னு தான் சொல்லணும். ராஜராஜ சோழருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் தான் ராஜேந்திர சோழர், த கிங் ஆஃப் த ஓஷன் அண்ட் த கிங் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட். ராஜேந்திர சோழர் நினச்சிருந்தா அவர் அப்பா பில்ட் பண்ணி வச்சுருந்த அரசாங்கத்தை மட்டுமே ஆட்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் அவருக்கு அது மட்டும் பத்தலை. நாடு கடந்து கடல் கடந்து சோழ சாம்ராஜ்யத்தை கொண்டு போனார். சவுத் ஈஸ்ட் ஏசியாவான மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து இது எல்லாமே ஸ்ரீவிஜய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது. ஸ்ரீவிஜய ராஜ்யங்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கப்பற்படை கொண்ட ராஜ்யம். சவுத் ஈஸ்ட் ஏசியா, சைனா அண்ட் மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய கடல்வழி வர்த்தகமே இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. முதலாம் ராஜராஜ சோழருக்கும் ஸ்ரீவிஜய எம்பையருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்தது. ஆனால் ராஜேந்திர சோழர் ஆட்சியில் அப்படி இல்லை. கடல் வழியில் நடக்கக்கூடிய வர்த்தகத்துடைய கண்ட்ரோலை முழுக்க தான் எடுக்கணும்னு நினச்சாரு. அப்போ ஸ்ரீவிஜய ராஜ்யத்துடைய மன்னராக இருந்தவர் சங்கர விஜயோத்துங்கவர்மன். அவ்வளோ பெரிய ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்து மேலேயே ராஜேந்திர சோழர் படையெடுத்து போகிறாரு. எத்தனையோ வீரர்களும் எத்தனையோ கப்பல்களும் கொண்டு நடந்த அந்த போரில் ராஜேந்திர சோழர் வெற்றி அடைகிறாரு. சுமத்ராங்கிற இப்போ இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவை கைப்பற்றாரு. அதோட மலேசியாவில் இப்போ இருக்கக்கூடிய கெடாங்கிற பகுதியை கைப்பற்றியதால் கடாரம் கொண்டான்கிற பேரும் வருது. இது மட்டும் இல்லாமல் வடக்கு நோக்கியும் அவருடைய போர் பயணம் இருந்தது. அங்கே கங்கை ஆண்டுகிட்டு இருந்த பால மன்னர்கள் மீது படையெடுத்து போகிறாரு. சுமார் 2 ஆண்டுகள் நீடித்த அந்த போரில் ராஜேந்திர சோழர் வெற்றி அடைகிறாரு. வெற்றியோடைய அடையாளமாக கங்கை நீரை சோழ தேசத்துக்கு கொண்டு வராரு. அதிலிருந்து தான் அவருக்கு கங்கை கொண்ட சோழனுங்கிற பேரும் வருது. அங்கேயே ராஜேந்திர சோழர் சிவனுக்குன்னு கோவில் ஒன்று கட்டுறாரு. அந்த ஒரு கோவில் தஞ்சையில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோவில் மாதிரியே இருக்கக்கூடியது.
அதோட ராஜேந்திர சோழன் தன்னுடைய வரலாறுகளையும் பெருமைகளையும் அந்த கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்ல செதுக்கி வைக்கிறாரு. இப்ப வரைக்குமே அந்த கோவில் ஆதி தமிழர்களுடைய பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்போ வரைக்கும் தஞ்சாவூர் தான் சோழர்களுடைய கேபிட்டலாக இருந்தது. ஆனால் ராஜேந்திர சோழர் கங்கையை தன் வசப்படுத்தினதுக்கு அப்புறம் சோழபுரத்தை சோழர்களுடைய கேபிட்டலாக மாற்றிக்கிட்டாரு. இவருடைய ஆட்சி காலம் சோழர்களுடைய பொற்காலம் தான் சொல்லணும். இவருடைய ஆட்சிக்கு அப்புறம் பெருசாக பேசப்பட்ட மன்னர் முதலாம் குலோத்துங்க மன்னர். அவரை பற்றி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் சோழர்களை பற்றி சொன்னதெல்லாம் வெறும் 1% தான். இன்னும் ராஜராஜ சோழர்களுடைய பெருமைகளும் ராஜேந்திர சோழர்களுடைய வீர வரலாறும் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் வேறொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.